Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படினா பார்க்க போறோம். எப்படி மீன்ஸ் ஈஸியா இருக்குமா இல்ல டஃபா இருக்குமா அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வரைக்கும் லாஸ்ட் 4 இயர்ஸா எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அதை அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் क्वेश्चन எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது for both 10th 11th 12th மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் எந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டுக்கு டஃபா வர சான்ஸ் இருக்கு, எந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியா வர சான்சஸ் இருக்கு, இல்ல மாடரேட் வர சான்சஸ் இருக்கா, இந்த தடவை வந்து சென்டம் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, அதாவது சென்டம் எடுக்க முடியுமா முடியாதா, எந்த மாதிரி क्वेश्चन பேட்டர்ன் வந்து செட் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வேற 600 அவுட் ஆஃப் 600 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சு ஸோ எப்படி இந்த வருஷம் வந்து ரிசல்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா क्वेश्चन பேப்பர் எந்த மாதிரி கேட்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால ஐ திங்க் திஸ் வீடியோ உங்களுடைய ஸ்டடி ப்ரிப்பரேஷன்ல வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் நேற்று கேட்டிருந்தேன் யார் யார் போர்ஷன் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸு, சுவாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட், பாட்டனி கூட நிறைய பேர் படிச்சிட்டீங்க. பயாலஜியில் பயோ பாட்டனி படிச்சிருக்கீங்க. பட் சுவாலஜி டஃபாக இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு புரியுது, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். பட் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ உங்களுடைய எய்ம் என்ன பப்ளிக் எக்ஸாம்ல? நீங்க 10th ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஐ எம் 10th, மை எய்ம் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 450 மார்க் என்னோட எய்ம்னா மை எய்ம் இஸ் 450 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ 11th 12th இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்ல போனா எவ்வளவு மார்க் அண்ட் உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ல அதிக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருக்குமா டஃபா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2019 புக் வந்து மாறுனுச்சு. 2018 அதில் வந்து புக் மாறுனுச்சு அந்த பேட்ச்ல. 2019 வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்பதான். ஏன்னா 2018 to 2019 அந்த பேட்ச்ல புக் மாறுனுச்சு. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் புக் மாறுறதுனால கொஸ்டின் எப்படி இருக்கும், ஈஸியா வருமா டஃபா வருமா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ளூ பிரிண்டையும் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த வருஷம் ஸோ அதனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. பட் லக்கிலி அந்த வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவரால் பார்க்கல ஈஸி. பட் என்னன்னா எந்த கொஸ்டினுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதுதான் கேட்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அது எதுவுமே பார்க்க முடியாது. லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அப்போதான் புக் மாறின காரணத்தினால ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியல. பட் லக்கிலி வந்து கொஸ்டின் வில் பி ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னன்னா கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு. பட் அதில் எக்ஸ்பெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2019 to 2020 இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம் மட்டும், லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் எந்த ஸ்டூடெண்ட் எழுதலை. ஏன்னா அந்த 2020 பேட்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 வந்து வந்துச்சு. ஸோ அதனால வந்து லாஸ்ட் எக்ஸாம் எழுதலை. அதர்வைஸ் வந்து எல்லா எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ அந்த வருஷம் ரிசல்ட்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு, கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2022 2021 ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கலை, கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காரணமாக அந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நடக்க இருந்ததை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஐ திங்க் செப்டம்பர்லன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 2021 ஐ திங்க் செப்டம்பர் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம் மாதிரி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்துச்சு. ஸோ அது ஒன்று தான். ஸோ அது வந்து ஓகே மாடரேட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2020 to 2021 நடக்கல, 2021 to 2022 இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கோவிட்னால வந்து ரொம்ப லேட்டா ஸ்கூல் திறந்தனால எக்ஸாம் வந்து மே மந்த் தான் நடந்துச்சு. ஸோ மே மந்த் நடந்துச்சு. இந்த ரெண்டாவது இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நடத்த முடியாதுங்கிறதுக்காக ரெடியூஸ் பண்ணாங்க சிலபஸ். ரெடியூஸ்டு சிலபஸ் தான் அவங்க படிச்சாங்க. ஸோ அந்த ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா தான் இருந்துச்சு. அப்பவுமே ஈஸியா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், வேற எது டஃபா இருந்தது அந்த நேரத்தில், காமர்ஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து டஃபா இருந்துச்சு.
அதர்வைஸ் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் வந்துச்சு. அடுத்தது 2022 தெரியும்னு நினைக்கிறேன் போர்டு. 2022 to 2023. ஸோ இப்போ ஈஸியாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஃபிசிக்ஸ் அண்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னா மேஜரில் பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்துச்சு. அண்ட் நவ் 2023 to 2024 நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் வச்சதை பார்க்கையில மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஒரு 70% வந்து ஈஸியாக தான் இருந்திருக்குது. ஒரு 30% கூட இல்லை, 20% வந்து டஃப்பாக கொஸ்டின் வந்துருக்குது. 10% வில் பி மாடரேட்டாக இருந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ இந்த வருஷம் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 65% வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் வரும். ஓகேங்களா? பேலன்ஸ் 35% எப்படி வரும்னா ஒரு 20 to 25% பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக வரும். ஈஸின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டம் நினைக்கிற அளவுக்கு டஃப்பாகவும் இருக்காது. ஸோ ஈஸியை விட கொஞ்சம் அதிகமாக மாடரேட்டாக இருக்கும் கொஸ்டின், நடுநிலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15% கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் அதுக்கப்புறம் டஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரியேட்டிவாகவும் இருக்கும் டஃப்பாகவும் இருக்கும். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிரியேட்டிவ் கொஸ்டின்னா என்ன, புக் இன்சைடு கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பர் 65% ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அட்டன் பண்ணி வச்சாவே போதும். அதில் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினையும் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அந்த டயக்ராம் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். மை கெஸ் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கல மை கெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஈஸியாகவும் வராது டஃப்பாகவும் வராது, மாடரேட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ மேபி மாடரேட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மாடரேட்னா ரொம்ப மாடரேட்டாக கிடையாது, 50% ஈஸியாகவும் பேலன்ஸ் 50% கஷ்டமாகவும் இருக்கும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் மார்க்கை தாண்டிடலாம். 170 மார்க்குக்கு வைக்கிறாங்கிறப்போ ஒரு 35 மார்க்லேருந்து 40 மார்க் வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம். அந்த 50 மார்க்கை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ தமிழ் எக்ஸாம் 90க்கு எழுதுறீங்க 11th 12th 90க்கு மேக்ஸிமம் 70 மார்க் வரைக்கும் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 60 வரைக்குமே ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாக. 60 மார்க்கு அந்த 60லேருந்து ஒரு 70-80 மார்க்கை கிராஸ் பண்ணுறது வில் பி டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே 10th ஸ்டூடெண்ட்க்குன்னு பார்க்கல 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து சாலிடாக 70 மார்க் எடுத்துடலாம். 60 to 70 அந்த 80 மார்க், ஏன்னா எல்லாத்துலையும் 80 எடுத்தால் தான் 400 வரும். ஸோ அந்த 80 மார்க் எடுக்கிறதுக்கு மேபி டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் இனிமேல் முடிவு பண்ணணும். நான் நிறைய ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பட் எப்படியா இருந்தாலும் டெஃபினெட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருனாலையும் 60 to 70% மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பேலன்ஸ் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 600 மார்க்குக்கு நீங்கள் 11th 12th எழுதுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி 400 மார்க்குங்கிறது நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே தாண்டதான் நீங்கள் வந்து கொஞ்சம் 400லேருந்து 350+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். அதே 10th அப்படின்னு பார்க்கல சேம் அதே தான். 300 மார்க்குங்கிறது வந்து எல்லாருமே வந்து கிராஸ் பண்ணிடலாம். அந்த 400 அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.